இல்லை அது வந்து உண்மை. அதாவது சார் இப்போ 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது எல்லாமே யாருமே நிறைவேற்றுறதில்லை. மக்களை வந்து ஒரு கவர்ச்சிப்படுத்துறதுக்காண்டி சொல்கிறது தான் தேர்தல் வாக்குறுதி. எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுக்குறது சாத்தியப்படாதுன்றது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஏன்னா எல்லாருமே மாடு வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க, அப்புறம் டோக்கன் பெரிய பிரச்சனை ஆயிரும். இது வந்து அரசியல் ரீதியாக சொல்லணும்னா தப்புன்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்னன்னா இது கொடுத்தா நல்லதை பாரு, ஏழ்மையானவர்களுக்கு வசதி படைச்சவர்களுக்கு தேவையில்லை, தேவைப்பட்டவர்களுக்கு ஒரு ஏழ்மையான இப்போ எப்படி வந்து 1000 ரூபா அந்த கொடுக்குறாங்க, ரேஷன் கார்டுக்கு கொடுக்குறாங்க, அது மாதிரி வேணால் கொடுக்கலாம். இது வந்து அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நான் வரவேற்கிறேன். ஏன்னா 1000 ரூபா மேலே பிரச்சனை இல்லை சார். ஏழை விவசாயிகளுக்கு வளர்க்கக்கூடிய காளைகளுக்கு இல்லை. இது வந்து நான் வந்து இப்போ தகவல் இப்போ இது சொல்ல முடியாது சார். நமக்கு தமிழ்நாடு அரசு சொல்கிற விஷயத்தை வந்து நம்ம வரவேற்கிறோம். அது இன்னமேட்டு வேறு எதுவும் பண்ணுறாங்களா இல்லை என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நான் தகவல் சொல்கிறேன் சார். சரியாக இருக்காது. விழா கமிட்டினர் எடுத்து சொன்னாவே சரியா புரிஞ்சு வருது. எல்லா ஊர்லயும் கேட்கறதில்ல சார். ஒரு சில ஊர்ல மட்டும் இப்போ ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா 50 டோக்கன் 100 டோக்கன் கேட்பாங்க. அப்ப சொல்லணும் ஊர்ல வந்து பெரிய பிரச்சனை இருக்கு, தலைக்கட்டை கூட இருக்கு, வரி எங்களால சரி பண்ண முடியல, இதனால பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு அலுவலர்கிட்ட எடுத்து சொல்லணும். ஒரு சில அரசு அலுவலர்கள் இப்ப நாமக்கல் சேலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் டோக்கன் அதிகமாக கேட்கல, 30 டோக்கன் 40 டோக்கன் அப்படி கேட்பாங்க. இப்போ எங்க ஏரியா சைடு புதுக்கோட்டை இந்த சைடு பாத்தீங்கன்னா 10 டோக்கன் 20 டோக்கன் கேட்பாங்க. திருச்சியில 50 100 டோக்கன் கேட்கறான்னு கேள்விப்பட்டேன். பட் ஏன்னா வந்து அரசு அலுவலர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா விழா கமிட்டி சிரமத்தை புரிஞ்சுக்கணும். இதனால ஊர்ல வந்து சண்டை வருது, அங்காளி சண்டை பங்காளி சண்டை மாமச்சனை அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அரசு அலுவலர்களும், ஏன்னா காவல்துறை உள்ளவர்களும் மனிதர்கள் தான், அரசு அலுவலர்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கு தெரியும். இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த டோக்கன்ன்ற விஷயத்தை வந்து கம்மி பண்ணி அது என்ன கேட்கறாங்கன்னா 100 கேட்கறாங்க. அரசு அலுவலர்கள் 100 கேட்கறாங்க. அவங்க கொண்டு வர மாடு விளையாடுமா ஓடுமா என்னன்னு தெரியாது, அது வாட்டில் பிடிங்கி போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உங்க ஸ்பான்சர் போட்டவங்க பிரைஸும் கேட்கறாங்க. கொஞ்சம் பிரச்சனைகள் வரணும். சில அரசு அலுவலர்களும் இதை வந்து கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். மக்கள் நடத்த ரொம்ப சிரமப்பட்டு நடத்துறாங்க சார். இந்த ஜல்லிக்கட்டுன்றது ரொம்ப சிரமமான ஒண்ணு சார். ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி ஒரு புது வீடு கட்டுறமோ, எப்படி வந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்றோமோ, ஒரு பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றோமோ, அதை விட கஷ்டம் இந்த ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுல மட்டும் தான் சார் வன்முறை அதிகமா வருது. ஜல்லிக்கட்டுல இருந்து பகையை தீர்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பழச மறந்து எல்லாருமே பாரம்பரிய முறைப்படி ஜல்லிக்கட்டு நடக்கும். எல்லாத்துக்கும் சமமான பரிசு. 500 காளைகளுக்கும் 500 ஒரே மாதிரி பரிசு இருக்கும். ஒரு ஜல்லிக்கட்டுல நீங்க 2 பேரும் மாடு எடுத்துட்டு போறீங்க. அதுல ஒரு மாடு வந்து சைக்கிள் வாங்கிருக்கும், ஒரு மாடு அண்டா வாங்கிருக்கும், ஒரு மாடு குக்கர் வாங்கிருக்கும். அதுல சைக்கிள் வாங்கின மாடு வசதி படைச்ச ஒரு மாடு, நல்ல மாடு சைக்கிள் வாங்கல அப்படி கிடையாது. வசதி படைச்சவர் யார் வந்து பரிசு தொகை ஸ்பான்சர் கொடுக்குற அவங்களுக்கு அப்படி போகுது சார். அதை தான் நான் சொல்ல வரேன். இதை சொல்ல போனா உனக்கு கார் பைக் நீ எதுக்குற, கார் பைக் வாங்கினவங்களுக்கு நான் எதிரி கிடையாது. இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இதை சரி பண்ணா ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடக்கும். நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூட ஜல்லிக்கட்டை பத்தி பேசியிருக்காரு. அப்ப ஜல்லிக்கட்டு அழியாம பாதுகாத்துக்கிற நம்மளோட இதுதானே சார். சார் உங்களுக்கே நல்லா தெரியும், உங்களுக்கு பத்திரிகை துறை நண்பர்களுக்கு ஒரு சில ஊர்ல பாதுகாப்புகள் கிடையாது. திடீர்னு மாடு வரும், திடீர்னு பேரிக்கார் உடையும், வெயில் இல்லாம இருக்கும். அது மாதிரி பிரச்சனை எனக்குமே இருக்கு. நான் போகும்போது நான் வந்து என்னோட தண்ணி எனக்கு தேவையான எல்லாமே கொண்டு போய் ஜல்லிக்கட்டுனா அப்படி இப்படி தான் இருக்கும். ஒரு கசகசா அப்படி தான் இருக்கும். ஒரு மாட்டுக்கு 3 பேர் தான் சார் அலௌடு. 50 பேர் 100 பேர் வராங்க, 100 பேர் மிரட்டுறாங்க, தொடையை தட்டுறாங்க, உன்னை வெளில பார்த்துக்கினே பண்றாங்க சார். எனக்கே பாதுகாப்பு இல்லை சார். ஒரு வர்ணனேரா எனக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை. உன்னை வெளில என்ன பண்ணிட்டு பாரு, உன்னை ஆச்சா பூச்சான்றாங்க, அப்புறம் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. நைட்டான 7 மணிக்கு மேலே அவ்வளோ ஃபோன் வருது. நல்லா ஒரு குடும்பம் வச்சிருக்கீங்க. ஒரு தவறான விஷயங்கள். ஒரு ஜல்லிக்கட்டுன்றது வீர விளையாட்டை பார்க்க மாட்டாங்க. இது ஒரு பகை உணர்வா ஒரு வெறுப்பா பார்க்குறாங்க. மற்றபடி நான் அரசியல் பேசணும். இது எப்படி ஜல்லிக்கட்டு அழியக்கூடாது சார். அது நல்லா நடக்கணும், எல்லாரும் நல்லா நடக்கணும், சகோதரத்துவமா இருக்கணும், சமத்துவமா இருக்கணும் சார். ஜல்லிக்கட்டுல மட்டும் தான் ஹிந்து மாடு வளர்க்குறாங்க, கிறிஸ்டியன் மாடு வளர்க்குறாங்க, இஸ்லாமியர் மாடு வளர்க்குறாங்க. எல்லாமே அண்ணன் தம்பி சொந்த பந்தம் மாமா மச்சான் எல்லாம் பழகிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த பரிசுகள் தான் சார் பிரச்சனை. விழா கமிட்டியினர் தான் சார் முடிவு பண்றாங்க. விழா கமிட்டியினர் இப்ப அரசு நடத்தக்கூடிய விழா வந்து அரசு தான் விழா கமிட்டி. மற்ற ஊர்ல விழா கமிட்டி ஊருக்காரங்க தான் நடத்துறது. விழா கமிட்டி முடிவு பண்ணி எல்லா ஊர்லயும் நான் பேசுவோம் சார். எல்லா ஊர்லயுமே பேசுவோம். சமமான பரிசு கொடுங்க. ஒரு சில ஊர்ல கொடுக்குறாங்க சார். ஊர்ல அண்டா சைக்கிள்னா சைக்கிள், அங்க எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா 2 பேர் போயிட்டு இருக்கப்போ ஒருத்தருக்கு வந்து சைக்கிள் போட சொன்னாங்கன்னா அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, நீ ஏன் சைக்கிள் போட்ட, நீ ஏன் இந்த பரிசு போட்டேன்னு கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி அவர் 50 சைக்கிள் 100 சைக்கிள் எடுத்து கொடுத்துருப்பாரு. அவர் ஓடுனாலும் அந்த மாட்டுக்கு அந்த பரிசு போட வேண்டியது இருக்கு சார். அதான் பிரச்சனை சார். இந்த மாதிரி விஷயங்களை நிறைய நாள் பேசிட்டு சார். சமமான பரிசுகள் வந்து திருச்சி கலெக்டர் மனு கொடுத்திருக்கேன், புதுக்கோட்டை கலெக்டர் மனு கொடுத்திருக்கேன், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எங்க சங்க நிர்வாகிகள் மனு கொடுத்திருக்காங்க. எல்லா ஊர்லயும் தொடர்ச்சியா வர்ணனை பண்றப்ப பூராமே தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வரையாளர் சங்க சார்பா எங்கே போனாலுமே ஆன்லைன் டோக்கனை ரத்து பண்ணுங்க, மாடுபிடி வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுங்க, காப்பீட்டு தொகை 10 லட்சமா கொடுங்க, எல்லா கோரிக்கை. அதே மாதிரி இந்த டோல் பூத்துல காலுகள் ஏற்றி போறதுக்கு இலவசமா டோல் பூத்து சரி பண்ணி கொடுங்க. ஜல்லிக்கட்டு வர்ணனை ஏதாவது போனா மாடை பத்தி பேசினா நொறுக்கு தொட்டு பாரு ஆத்தாரியாத்து இந்த மாதிரி மட்டும் பேச முடியாது. என்ன சப்ஜெக்ட் இது கிடைக்கும் போது வாய்ப்பை பயன்படுத்திங்க. முதலமைச்சர் முன்னாடி கோரிக்கை வச்சிருக்கேன், துணை முதலமைச்சர்
முதலமைச்சர் முன்னாடி கோரிக்கை வச்சிருக்கீங்க. நான் இந்தியாவோட எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ராகுல் காந்தி வந்து நான் பேசுறேன். எல்லா தலைவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி, இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர், எல்லா விழாவிலும் போயிட்டு சிறப்பு மிக்க வர்ணனை எல்லாரும் என்னை கூப்பிடுவாங்க. ஆனா இருந்தாலுமே எனக்கே பாதுகாப்பு இல்லை, மிரட்டுறாங்க சார்.